நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சம் வந்து ஏஜ் ப்ராப்ளம், வயது கணக்குகள்லேருந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெய் அண்ட் ராம் அண்டு சிவா அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்த்தோட சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 93 இயர்ஸ். அதாவது சொல்கிறாங்க, இந்த 3 பேரோட வயதுகளின் கூடுதல் 93. இவருக்கு 20 வயசாக இருக்கலாம், இவருக்கு 25 இருக்கலாம், இவருக்கு 35, ஏதோ சம்திங் இருக்கலாம், வயசு இருக்கலாம். இந்த 3 பேர்த்தோட வயசையும் கூட்டினா அது வந்து 93 இயர்ஸ், 93 ஆண்டுகள் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 இயர்ஸ் எகோ வந்து அவங்களோட ஏஜ் ரேஷியோ, ஜெய் ராம் சிவா 3 பேர்த்தோட ஏஜ் ரேஷியோ 2:3:4 அப்படின்னா ப்ரெசண்ட்டில் தற்போது சிவாவோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட்டாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் வந்து ஜெய் ராம் சிவா அப்படிங்கிற 3 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் ஏஜஸ் 93. ஒவ்வொருத்தருக்கு என்ன ஏஜ்னு தெரியாது, ஆனால் 3 பேர்த்தோட வயசையும் கூட்டினா 93 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசோட ரேஷியோ வந்து 2:3:4. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தனித்தனி வயசு கொடுக்காம அல்லது சம் ஆஃப் ஏஜஸ் கொடுக்காம ஏஜ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ப்ரெசண்ட்டில் சிவாவோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் 3 பேர்த்துக்கு வயசை கூட்டினா 93. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2:3:4 ரேஷியோவில் அவங்க வயசு இருக்குது. இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ப்ரெசண்ட்டில் 93 வயசு அவங்களுக்கு. ப்ரெசண்ட்டில் 3 பேர்த்துக்கும் 3 பேர்த்தோட வயசையும் கூட்டினா 93 அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? இவங்களுக்கு ப்ரெசண்ட்டில் அவங்களோட வயதோட கூடுதல் 93. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? இப்போ 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேர்த்துக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசு குறையும் இல்லைங்களா? 3 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் 93 அப்படிங்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசுன்னு சொல்லி 3 பேர்த்துக்கும் 10 வயசாக குறைஞ்சி 30 வயசு குறைஞ்சி அவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ் வயதுகளின் கூடுதல் என்னவா மாறும்? 63 மாறும். ஓகேங்களா? இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ப்ரெசென்ட்டில் சம் ஆஃப் ஏஜஸ் 93. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சம் ஆஃப் ஏஜஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசு குறைஞ்சா சம் ஆஃப் ஏஜஸ் 63 இருக்கும். அந்த 63 இயர்ஸை தான் 2:3:4 பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர்த்தோட ஏஜ் ரேஷியோ சம் ஆஃப் ஏஜஸ் வயதுகளின் கூடுதல் 63. அதை 4 ரேஷியோ 3 ரேஷியோ 2 ரேஷியோவை பிரிச்சிருக்காங்க. இந்த ரேஷியோவெலாம் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை போட்டிங்கன்னா ஒரு ரேஷியோவுக்கு என்ன வேல்யூன்னு கிடைக்கும்? 4 + 3 + 2 எவ்வளோங்க? 9. ஓகேங்களா? அப்போ 63 வந்து 9 ரேஷியோவாக பிரிச்சிருக்காங்க. டிவைடட் பை 9 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 7 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 7 இயர்ஸ். ஒரு ரேஷியோட வேல்யூ 7 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போ 2 இயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 14, இவருக்கு 21, இவருக்கு 28. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் ராம் சிவாவோட ஏஜ் ரேஷியோ 2:3:4. அவங்களோட வயசுன்னு பார்த்தா 14 வயசு, 21 வயசு, 28 வயசு. இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 63ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 63 வயசு, இது 10 வருஷம் கழிச்சு வரும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசு கூடி இவருக்கு 93ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ சிவாவோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவாவுக்கு வந்து 28 வயசு அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு என்னவாயிருக்கும்? 10 வயசு கூடி 38 மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ இந்த கொஷினை வந்து கிளியராக பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் 3 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ப்ரெசண்ட்டில் சிவாவோட ஏஜ் ப்ரெசண்ட்டில் 93 வயசு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது 3 பேர்த்துக்கும் 10 வயசு குறைஞ்சி 30 வயசு குறைஞ்சி சம் ஆஃப் ஏஜஸ் 63 மாறி இருக்கும். அந்த 63 வந்து 2:3:4ன்னு 9 ரேஷியோவை பிரிச்சிருக்காங்க. அப்போ 63 டிவைட் பை 9 போட்டிங்கன்னா ஒரு ரேஷியோட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். 7ங்கிறது 7 இயர்ஸ். அப்போ 2x இந்த இடத்துல போட்டிங்கன்னா இவருக்கு 14, 21, 28. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர்த்துக்குமான வயது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவாவுக்கு 28 வயசு அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 வயசு கூடி 38 வயசாக இருக்கும்.